நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோபி பராத்தா தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுட்டு இந்த கட்டரில் வந்து வெங்காயம் கருவேப்பிலை வெள்ளைப்பூடு மூணும் போட்டு நல்ல பொடியாக அரியும். ஏன்னா கட்டர் தான் நல்ல பொடியாக அரியும், அதனால் அரிஞ்சு அதை வதக்கிக்கிறோம். கோபி அதாவது காலிஃப்ளவரை வந்து நம்ம துருவலில் வந்து துருவிட்டு சும்மா வெந்நீரில் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு துருவலில் போட்டு துருவிட்டு இதில் போட்டு வதக்கிக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து இது டேஸ்ட்டுக்காக வந்து சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு கரம் மசாலாலாம் ஆட் ஆகிருக்கும், அதனால் அதை போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அந்த எண்ணெயில் தான் வேகணும், எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ண முடியும். ஸோ சப்பாத்தியை கொஞ்சம் கனமாக தேய்ச்சி நடுவில் வந்து இந்த காலிஃப்ளவர் நம்ம பொரிச்சோம் இல்லையா, அதை வச்சு சுருட்டிட்டு அந்த கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை பிச்சிடணும். பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அப்படியே வந்து தேய்க்கணும். தேய்க்கும் போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் தேய்க்கணும், அந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துடாமல். வடநாட்டுக்காரங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால என்னமோ கையாலேயே நல்லா சாஃப்டாக தட்டிடுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக வரலன்னு சொல்லி விட்டுட்டோம்னா வராது. நம்ம 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அப்புறம் நம்ம ரொம்ப நல்லா வந்துடும். ஈவனாக நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். ஸோ அது பழக பழக ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா காலிஃப்ளவர் கோபி பராத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.